Hello guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி Philosopher's Stone புக் சீரிஸோட சாப்டர் நம்பர் 3 The Letters from No Oneோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஜூல இருந்த பாம்பால ஹாரி பாட்டர் ரொம்ப நாளா தண்டனை அனுபவிச்சான். அதுக்குள்ள சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாரி பாட்டர் ஸ்கூல் முடிஞ்சு நிம்மதியா இருந்தாலும் டெட்லியும் அவனோட கேங்கும் ஹாரி பாட்டரை சும்மாவே விட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அவன் இருக்க திசைக்கே வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஹாரி பாட்டரை விரட்டி அடிக்கிறது, அவனை துரத்துறது, இதுதான் முழு நேர வேலையாவே இருந்தது. கடைசியில செப்டம்பர் மாசமும் வந்தது. ஹாரி பாட்டரை புது ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ண போனாங்க, அதாவது செகண்டரி ஸ்கூல். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இந்த முறை ஹாரி பாட்டர் டெட்லியோட ஸ்கூலுக்கு போக மாட்டான். ஏன்னா டெட்லிய வந்து வெர்னன் படிச்ச ஸ்மெல்டிங் ஸ்கூலுக்கு வந்து டெட்லிய சேர்க்க போறாங்க. பட் ஆனா ஹாரி பாட்டரை வந்து ஸ்டோன் வால் ஹை ஸ்கூல்னு சொல்லக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூல்ல வந்து சேர்க்க போறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் டெட்லி ஹாரி பாட்டரை பயங்கரமா வம்பிழுத்தான். நீ புதுசா சேர போற அந்த ஸ்டோன் வால் ஹை ஸ்கூல்ல வந்து புது ஸ்டூடெண்ட்டை டாய்லெட்டுக்குள்ள தான் வரவேற்பாங்களாம். நீ வரையா ஹாரி, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டரை பயங்கரமா வம்பிழுத்தான். அதுக்கப்புறம் பெட்டூனியா வந்து டெட்லிய கூட்டிட்டு லண்டனுக்கு போனாங்க. எதுக்காகனா டெட்லியோட ஸ்மெல்டிங் ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக. ஏன்னா அது அங்கதான் கிடைக்கும். சோ அதனால நம்ம ஹாரி பாட்டரை மிஸ்ஸஸ் ஃபிக்கோட வீட்ல விட்டுட்டு தான் போனாங்க. ஹாரி பாட்டர் இந்த முறை மிஸ்ஸஸ் ஃபிக்கோட வீட்ல கொஞ்சம் சந்தோஷமாவே இருந்தான். ஏன்னா மிஸ்ஸஸ் ஃபிக்கு கால் உடைஞ்சனால அவங்க அசையாம தான் இருந்தாங்க. அதனால ஹாரி பாட்டரை டிவி பார்க்க விட்டாங்க, அவங்க பூனைகளோட விளையாட விட்டாங்க. அது போக ஒரு சாக்லேட் கேக் கூட கொடுத்தாங்க. அதோட டேஸ்ட் கொஞ்சம் மோசமா தான் இருந்தது, அதாவது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த மாதிரி. அன்னைக்கு ஈவினிங் டெட்லி வந்து ஸ்மெல்டிங் ஸ்கூலோட யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரு மெரூன் கலரா இருந்தது. அந்த யூனிஃபார்மோட ஒரு தொப்பி, ஒரு வாக்கிங் ஸ்டிக் எல்லாம் இருந்தது. சோ டெட்லிய அந்த காஸ்டியூம்ல பார்த்ததுக்கு அப்புறம் வெர்னனும் பெட்டூனியாவும் ஆனந்த கண்ணீர்ல மூழ்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அடுத்த நாள் காலையில கிச்சன்ல மோசமான வாடை வந்தது. அதுக்கு காரணம் பெட்டூனியா. பெட்டூனியா என்ன பண்ணாங்கன்னா டெட்லியோட பழைய யூனிஃபார்ம்ல கிரே கலர் சாயத்தை ஊத்தி அத ஒரு இரும்பு வாளியில சுடுதண்ணில வச்சு முக்கிக்கு இருந்தாங்க. அந்த யூனிஃபார்மை பாக்குறதுக்கு யானையோட தோல் மாதிரி இருந்தது. அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னா, நம்ம ஹாரி பாட்டரோட புது ஸ்கூல் யூனிஃபார்மா அதை கொடுக்கறதுக்காக தான். ஏன்னா ஹாரி பாட்டருக்கு இது வர புது ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் கிடைச்சதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது யூனிஃபார்ம் மட்டும் அவனுக்கு புதுசா கிடைச்சிருமா என்ன? அந்த சமயத்துல வெளியில வந்து லெட்டர் பாக்ஸ்ல லெட்டர் விழுகிற சவுண்ட் கேட்டது. சோ வெர்னன் வந்து டெட்லிய வந்து லெட்டர் எடுக்க சொன்னாரு. பட் ஆனா டெட்லி வந்து ஹாரிய போய் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். சோ ஹாரி வந்து டெட்லியவே போய் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப வெர்னன் வந்து டெட்லி நீ வச்சிருக்க அந்த ஸ்டிக் வச்சு ஹாரிய கொஞ்சம் அடியேன் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வேக வேகமா அந்த லெட்டர் எடுக்க ஓடிட்டான். சோ அங்க மொத்தம் 3 லெட்டர்ஸ் வந்தது. ஒன்னு வந்து வெர்னனோட சிஸ்டர் மார்ச் வந்து ஊர்ல இருந்து ஒரு லெட்டர் எழுதி இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு லெட்டர்ல ஒரு பில் இருந்தது. அதுல இருந்த 3வது லெட்டரை பார்த்ததும் ஹாரி பாட்டரோட இதயமே ஒரு நிமிஷம் நின்றுச்சு. ஏன்னா அதுல ஹாரி பாட்டரோட பேர் இருந்தது. ஏன்னா ஹாரி பாட்டருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேமிலி கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது யார் எனக்காக லெட்டர் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல இருந்தான். சோ ஹாரி பாட்டர் அந்த லெட்டரை திருப்பும் பொழுது அதுல வந்து வித்தியாசமான ஒரு சீல் இருந்தது. அதுல வந்து லயன், ஈகிள், பேஜர், ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான மிருகங்களுக்கு நடுவுல ஹச்னு ஒரு லெட்டர் இருந்தது. சோ ஹாரி வந்து அந்த பில்லையும் மார்ச்சோட லெட்டரையும் வெர்னன் கிட்ட கொடுத்துட்டு ஹாரி பாட்டரோட லெட்டரை மட்டும் எடுத்துட்டு தனியா போனா. அதை பார்த்ததும் டெட்லி வந்து அப்பா ஹாரிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றப்ப வெர்னன் வேக வேகமா அந்த லெட்டரை வந்து பிடுங்கி உனக்கெல்லாம் யாரா லெட்டர் எழுத போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து ஓபன் பண்ணி முதல் வரியை தான் படிச்சாரு. அவ்வளவுதான், வெர்னனும் பெட்டூனியாவும் பயத்தோட உச்சிக்கே போனாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாறி மாறி பாத்துக்கு இருந்தாங்க. டெட்லி அந்த சைடு நின்னுக்கிட்டு அந்த லெட்டரை நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கு இருந்தான். ஹாரி பாட்டரும் அது எனக்கு வந்த லெட்டர், நான் தான் அதை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்திக்கு இருந்தான். சோ வெர்னன் வந்து வேக வேகமா நம்ம டெட்லியும் ஹாரி பாட்டரையும் காலரை பிடிச்சு அந்த ஹாலுக்கு வெளியில தள்ளி விட்டு கிச்சன் டோரை வந்து லாக் பண்ணாரு. பட் ஆனா ஹாரிக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சே ஆகணும். அதனால அங்க இருக்க கீ ஹோல் வழியா ஒட்டு கேட்க ஆரம்பிச்சான். அங்க வந்து பெட்டூனியாவோட நடுக்கத்தோட பேசுற குரல் கேட்டது. வெர்னன், அந்த லெட்டர்ல பாத்தீங்களா ஹாரி தங்கி இருக்க அட்ரஸ் முதற்கொண்டு பெர்ஃபெக்ட்டா போட்டிருக்காங்க. அப்படின்னா அவங்க நம்மள வாட்ச் பண்றாங்களா, அவங்க நம்மள ஸ்பை பண்றாங்களா அப்படின்னு சொல்றப்ப வெர்னன் வந்து இதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், அவங்களுக்கு அந்த அளவுல அறிவு கிடையாது அப்படின்னு சொல்றப்ப சோ அடுத்த நாள் வெர்னன் வந்து வேலையை முடிச்சிட்டு ஹாரி பாட்டரை அவனோட கபோர்ட்லயே போய் மீட் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஹாரி பாட்டரோட வாழ்க்கையில நடந்ததே கிடையாது. வெர்னன் உள்ள போனதும் ஹாரி கேட்ட முதல் கேள்வியே என்னோட லெட்டர் எங்க
அப்படின்னு சொல்லிதான் வேற யாரோ மிஸ்டேக்கா அந்த லெட்டர் அனுப்பிட்டாங்க, அதனால நான் அதை எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனா ஹாரி வந்து பட் ஆனா அதுல என்னோட பேரு, அதுல நான் எங்க இருக்கேன்றது முதற்கொண்டு மென்ஷன் பண்ணியிருந்ததே அப்படின்னு சொல்றப்ப வெர்னன் வந்து உன்னோட வாயை முதல்ல மூடு, நான் சொல்றத மட்டும் கேளு. அதாவது நீ இப்போ கொஞ்சம் பெரிய பையனாயிட்ட, இந்த கபோர்டு வந்து உனக்கு கண்டிப்பா ரொம்ப நெருக்கடியா தான் இருக்கும், அதனால டெட்லியோட செகண்ட் பெட்ரூம் உனக்கு கொடுக்கறதுக்கு நானும் பெட்ரூனியாவும் முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சோ வெர்னனோட வீட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 4 பெட்ரூம் இருக்கு. ஒண்ணுல வந்து நம்ம வெர்னனும் பெட்ரூனியாவும் இருக்காங்க, இன்னொன்னுல வந்து நம்ம டெட்லி இருக்கான். சோ 3வது பெட்ரூம் வந்து விருந்தாளி யாராச்சும் வந்தா அங்க தங்குறதுக்காக வச்சிருக்காங்க. சோ 4வது பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டெட்லி வாங்குற பழைய டாய்ஸ், உடைஞ்சு போன டாய்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்றதுக்காக அந்த ரூமை வந்து யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. சோ இப்போ அதை தான் நம்ம ஹாரி பாட்டருக்கும் கொடுத்திருக்காங்க. சோ ஹாரி பாட்டர் ஒரு வழியா அவனுக்குன்னு இருக்க ஒரு பெட்ரூமுக்கு போறான். சோ அந்த பெட்ரூம்ல டெட்லியோட உடைஞ்சு போன பல பொம்மைகள் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்டுக்காக டைனிங் ஹால்ல வந்து உட்கார்றாங்க. சோ எல்லாரும் பயங்கரமான அமைதியில உட்கார்ந்துக்கு இருக்காங்க. பட் ஆனா நம்ம டெட்லி மட்டும் பயங்கர கோவத்துல வெடிச்சு செதறிக்கி இருக்கான். அதுக்கான காரணம் அவனோட டாய்ஸ் ரூம் ஹாரி கிட்ட கொடுத்தனால தான். இன்னொரு பக்கம் ஹாரி பாட்டரும் பயங்கரமான கஷ்டத்துல இருந்தான். அவனுக்குன்னு வந்த அந்த ஒரு லெட்டரையும் கடைசி வரைக்கும் படிக்க முடியாம போனனால சோ நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் அங்க லெட்டர் வந்திருக்கு. சோ இந்த முறை வெர்னன் வந்து டெட்லியை வந்து லெட்டர் எடுக்க சொல்றாரு. சோ இதனால டெட்லி பயங்கர கோவமா அவனோட ஸ்மெல்டிங் ஸ்டிக் மூலமா அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு அந்த லெட்டரை வந்து எடுக்க போறான். சோ இந்த முறை அந்த லெட்டரை பார்த்ததும் டெட்லி பயங்கரமா கத்தி அலறிறான். அப்பா இதுல வந்து ஹாரி பாட்டருக்கு லெட்டர் வந்திருக்கு, ஹச் பாட்டர் ஸ்மாலஸ்ட் பெட்ரூம் நம்பர் 4 பிரைவேட் டிரைவ் லிட்டில் விங்கிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அதை கேட்டதும் வெர்னன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. சோ வேக வேகமா டெட்லிட்ட இருந்து அந்த லெட்டரை பிடுங்குறாரு. சோ ஹாரி வந்து தன்னோட பெரியப்பா கிட்ட இருந்து அந்த லெட்டரை பிடுங்க ட்ரை பண்றான். சொன்னே வெர்னன் வந்து முதல்ல எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திடுறாரு. சோ பெட்ரூமுக்கு போன ஹாரி வந்து பல சிந்தனைகளை யோசிச்சுக்க இருக்கான். யாரோ நமக்குன்னு லெட்டர் எழுதிருக்காங்க, பட் ஆனா அதை படிக்கவே முடியல, அவங்களுக்கு நான் என்ன ரூம்ல இருக்குன்றது முதற்கொண்டு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல இருக்கான். சோ அடுத்த நாள் பாத்துக்கிட்டீங்கன்னா காலையில 6 மணிக்கு ஹாரி யாருக்கும் தெரியாம அலாரம் வச்சு எந்திரிக்கிறான். சோ இந்த முறை போஸ்ட்மேன் வரும்பொழுதே அந்த லெட்டரை நாம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கீழே போறான். சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஹால் டோருக்கு கீழே இருக்க ஒரு விஷயத்தை வந்து மிதிச்சிடுறான். சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா யாரோ பயங்கரமா அலற சவுண்ட் கேக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது கீழே உட்கார்ந்து இருந்தது நம்ம வெர்னன் சொல்லி. சோ ஹாரி இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லி தான் நேத்து நைட்ல இருந்து வெர்னன் அங்கேயே படுத்திருப்பாரு. சோ இதுக்காக வெர்னன் ஹாரி பாட்டரை 1 மணி நேரம் திட்டினாரு. சோ அதுக்கப்புறம் வெர்னன் வந்து அவரோட ஆபீஸ்க்கு லீவ் போட்டு லெட்டர்ஸ் வர்ற பாதை எல்லாத்தையும் வந்து அடைச்சுக்கு இருந்தாரு. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஹாரி பாட்டருக்கு 12 லெட்டர் வந்தது. அதுவும் அங்க இருக்க டோர் கேப்ல, அது போக பாத்ரூம்ல இருக்க விண்டோ கேப்லயும் லெட்டர்ஸ் வந்தது. அடுத்து சனிக்கிழமை ஹாரி பாட்டருக்கு 24 லெட்டர் வந்தது. பெட்ரூனியாவோட கிச்சன் வழியா வந்தது. பெட்ரூனியா வாங்கின முட்டைகள்ல இருந்துலாம் வந்தது. பால் ஊத்துற பால்காரர் கையில எல்லாம் திடீர்னு லெட்டர் வந்தது. அதுக்கப்புறம் சண்டே வெர்னன் பயங்கர நிம்மதியா இருந்தாரு. ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் மாஸ்டர் யாரும் வரப்போறது கிடையாது, இன்னைக்கு எந்த விதமான லெட்டர்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நிம்மதியா இருந்தாரு. அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு படபடன்னு ஒரு சவுண்ட் கேட்டது. சிம்னி வழியா 30-40 லெட்டர்ஸ் பறந்து வந்து விழுந்தது. அதுல ஒன்னையாச்சும் பிடிச்சு படிச்சிடணும்னு சொல்லி ஹாரி பாட்டரும் ட்ரை பண்ணான். வெர்னன் ஹாரி பாட்டரை பிடிச்சு அங்கிருந்து வீசி எரிஞ்சாரு. வேகமா எல்லாரையும் வெளியே இழுத்துட்டு வந்து அந்த டோரை வந்து லாக் பண்ணாரு. சோ வெர்னன் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பேக் பண்ணுங்க, நம்ம 10 நிமிஷத்துல இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் 10 நிமிஷத்துல அவங்களோட பொருட்களை எடுத்துட்டு வெர்னனோட கார்ல ஏறினாங்க. பட் ஆனா டெட்லி மட்டும் அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கு என்ன காரணம்னா டெட்லி அவனோட டிவி அவனோட கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணான். இதனால டென்ஷன் ஆன வெர்னன் டெட்லியோட தலையிலேயே ஒரு கொட்டு கொட்டிட்டாரு. அதனால தான் அவன் அழுதுக்கு இருக்கான். அதுக்கப்புறம் வெர்னன் வந்து ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாரு. எங்க போறதுன்னு கேட்கறதுக்கு கூட பெட்ரூனியாவால முடியல, ஏன்னா அவ்வளவு பயத்துல இருந்தாங்க. காலையில இருந்து யாரும் சாப்பிடவே இல்ல. கடைசியா நைட்டும் ஆயிடுச்சு. டெட்லி ரொம்ப சோகமா இருந்தான். அவனோட டிவி ஷோவை பயங்கரமா மிஸ் பண்ணான். அவன் விளையாடக்கூடிய கேம்ஸையும் மிஸ் பண்ணான். அதுக்கப்புறம் வெர்னன் ஒரு ஹோட்டல் கிட்ட கொண்டு போய் ஸ்டாப் பண்ணாரு. அங்க இருந்த ஹோட்டல் ரூம்ல டெட்லியும் ஹாரியும் ஒரு ரூமை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. டெட்லி போனதும் கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். பட் ஆனா ஹாரிக்கு சுத்தமா தூக்க வரல. அங்க இருக்க விண்டோ வழியா அங்கிட்டு போய்க்கு இருக்க காரை வந்து வேடிக்கை பார்த்துக்கு இருந்தான். அடுத்த நாள் காலையில காஞ்சு போன கார்ன்ஃபிளிக்ஸும் ஒரு டின்ல ஒரு ஜாமும் கிடைச்சது. அதை வச்சு எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்து இங்க ஹச் பாட்டர்னு யாராவது இருக்கீங்களா, அவங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுத்தாரு. அந்த லெட்டர்ல ரூம் நம்பர் 17 ரயில் நியூ ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. அவ்வளவுதான். ஹாரி பாட்டர் அதை வாங்க ட்ரை பண்ணதும் வெர்னன் முந்தி அடிச்சுட்டு போய் அந்த லெட்டரை வந்து வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் அங்க இருந்து கூப்பிட்டு வேகமா வெர்னன் ஒரு காட்டுப்பாதைக்குள்ள போனாரு. அதுக்கப்புறம் ஒரு விவசாய நிலத்துக்குள்ள போனாரு. அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜுக்குள்ள போனாரு. இத பாக்குற டெட்லிக்கு தன்னோட அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா
என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மதியம் ஆயிடுச்சு. வேர்னன் வந்து ஒரு கடற்கரை கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டு காரோட டோரை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பினாரு. டெட்லி வந்து அம்மா இன்னைக்கு திங்கக்கிழமை என்னோட ஃபேவரட் ப்ரோக்ராம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிக்கு இருந்தான். பக்கத்துல இருந்த ஹாரி பாட்டருக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகமே வந்தது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, அதாவது ஹாரி பாட்டரோட பிறந்த நாள். இந்த வட்டமும் பிறந்த நாளை இவங்களோட தான் கொண்டாடணும். ஹாரி பாட்டருக்கு போன பிறந்த நாளுக்கு அவங்க Dress தொங்க விடுற ஆங்கரை வந்து கிஃப்டா கொடுத்திருந்தாங்க. சோ வேர்னன் அங்க இருந்து தூரத்துல நடந்து வந்துட்டு இருந்தாரு. நம்மளுக்கு புது ரூம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடற்கரையை காட்டினாரு. அங்க கடற்கரைக்கு நடுவுல ஒரு பெரிய கருப்பு கலர் பாறை இருந்தது. அதுக்கு மேல பாதி டேமேஜ் ஆன ஒரு பில்டிங்கும் இருந்தது. அதை பார்த்துட்டு வேர்னன் பயங்கரமா சிரிச்சாரு. இங்க யாரும் லெட்டர் கொண்டு வர போறது கிடையாது, இன்னைக்கு புயல் வேற இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு இருந்தாரு. நம்மள அங்க கூட்டு போறதுக்கு இந்த வயசானவர் ஒரு படகையும் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த படகுல ஏறி கிளம்பினாங்க. மழையும் பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சது. சரியா 1 மணி நேர டிராவலுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த பாறைக்கு மேல இருக்க ஹோட்டலுக்குள்ள போனாங்க. உள்ள போனதும் பாசான் பிடிச்ச பயங்கர நாத்தம் அடிச்சது. அங்க தீ மூட்டுறதுக்கு கூட எதுவுமே இல்ல. அது போக வேர்னன் நைட்டு சாப்பிடுறதுக்கு 4 சிப்ஸ் பாக்கெட்டும் 4 வாழைப்பழமும் வாங்கி வச்சிருந்தாரு. சிப்ஸ் கவரையும் ஹாரி பாட்டருக்கு வந்த லெட்டரையும் எரிச்சு தீ மூட்டிக்கு இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க கிழிஞ்சிருந்த ஒரு பெரிய சோஃபால 2 பிளாங்கெட்டை விரிச்சு டெட்லிய வந்து படுக்க வச்சாங்க. வேர்னனும் பெட்ரினியாவும் வேற ஒரு ரூமுக்கு படுக்க போயிட்டாங்க. ஹாரி பாட்டருக்கு அங்க எங்க படுக்கிறதுனே தெரியல. அங்க கிழிஞ்சிருந்த ரொம்ப மெல்லிசா இருக்க ஒரு பிளாங்கெட்டை தன்னோட உடம்புல சுருட்டிக்கிட்டு அங்க இருக்க வெறும் தரையில படுத்தான். அந்த சமயத்துல வெளியில புயலோட சத்தம் பயங்கரமா கேட்டுக்கு இருந்தது. ஹாரி பாட்டருக்கு பயங்கரமா குளிரும் அடிச்சுக்கு இருந்தது. அந்த சமயத்துல டெட்லியோட கையில இருக்க வாட்ச்ல ஹாரி பாட்டர் டயத்தை பார்த்தான். ஹாரி பாட்டருக்கு 11 வயசாக இன்னும் வெறும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஹாரி டர்ஸ்லிஸ்க்கு கண்டிப்பா என்னோட பிறந்தநாள் ஞாபகத்துல இருக்காதுன்னு சொல்லி நினைச்சுக்கு இருந்தான். எனக்கு லெட்டர் எழுதினவங்களுக்கு கூட இது ஞாபகம் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுக்கு இருந்தான். இன்னும் 12 மணியாக 4 நிமிஷம் தான் இருந்தது. ஹாரி பாட்டர் வந்து பிரைவேட் டிரைவ்ல எனக்கான லெட்டர்ஸ் வந்து குமிஞ்சிட்டு இருக்கும், அங்க போனதும் யாருக்கும் தெரியாம ஒரு லெட்டர் எடுத்து நான் ஒளிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிருந்தான். அடுத்து சரியா 12 மணியாக 30 செகண்ட் இருந்தது, 20 செகண்ட் இருந்தது, 10 செகண்ட் இருந்தது. திடீர்னு அவங்க இருந்த ரூமோட டோர் வெடிச்சு செதறிச்சு. அதுல இருந்து பயங்கர ஹைட்டா பயங்கர முடி தாடி வச்சிருக்க ஒரு நபர் உள்ள வந்தாரு. சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட 3வது சாப்டர் தி லெட்டர்ஸ் ஃப்ரம் நோ ஒன் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். சோ 4th சாப்டர்ல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.